தள்ளுவாய பூக்களையே எரடுத்தும் பார்க்கலையே. துள்ளுவதோ இளமை தனுஷ் இன்ட்ரடியூஸ் ஆன படம் எல்லாரும் மறக்க முடியாது. விஷ்ணு அப்படின்ற கேரக்டர்ல தான் இந்த அபிநய் நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த படத்துல ஒரு முக்கிய கேரக்டர் நடிச்சுட்டு அப்புறம் ஜங்ஷன் நிறைய படங்கள் அவர் நடிச்சிருந்தாரு. வில்லன் கதாபாத்திரத்துக்கு இவர் தாங்க வாய்ஸ் அப்படின்னு துப்பாக்கி படத்துல வில்லனுக்கு ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர் அப்படின்னு இன்டர்வெல்ல ஐ எம் வெயிட்டிங்னு தளபதி சொல்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுவார்ல, அந்த வாய்ஸ் கூட இவரோட தான். எஸ், அவரு இப்ப நம்ம கூட உயிரோட இல்ல. ஸோ நேற்று இறந்திருந்தார் அந்த லிவர் ப்ராப்ளம் காரணமாக. ஸோ அவருக்கு ஒரு ட்ரிபியூட் செய்யற விதமா இந்த வீடியோல அவரை இன்க்ளூட் பண்ணணும்னு நினைச்சிருந்தோம். நிறைய பேர் உதவிக்கரங்கள் நீட்டி இருந்தாங்க அவருக்கு. டி ராஜாமணி அப்படின்ற ஒரு குணச்சித்திர நடிகை, அவங்களோட பையன் தான் இந்த விஷ்ணு, அதாவது அபிநய். ஸோ இவரு நிச்சயமா அவரோட ரெஸ்ட் இன் பீஸ்க்காக நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். அடுத்து ஆனா இங்க ஏழையோட ஏழை ஒருத்தர் இருக்கிறான், மிடில் கிளாஸ். கவின் இடையில நிறைய மொக்க படங்கள் நடிச்சிருந்தாரு அப்படின்ற பேச்சு இருந்துச்சு. பட் இந்த மாஸ்கோட ட்ரெய்லர் பார்த்துட்டு அப்படியே அதை மாத்தி பேசுற மாதிரி இருக்குங்க. செம்மையான ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரியா இதுல ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களும் வெற்றிமாறனும் சேர்ந்து தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷோட மியூசிக் இதுல ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இந்த மாஸ்க் நவம்பர் 21 ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸ்ல. தெரிக்கையோட போதான்னு பார்க்கலாம். அப்புறம் அதை பத்தி பேசாம எப்படி ராஜ்கமல் சார்பா கமல் ப்ரொடியூஸ் பண்ணி ரஜினி நடிக்கிற படம் சுந்தர் சி டைரக்ட் பண்ண போறாரு. அனிருத் தான் இதுல மியூசிக்கா இல்ல வேற யாரும் வரப்போறாங்களா அப்படின்றதெல்லாம் முக்கியமா வரப்போகுது. ஆனா இப்ப அதுல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குங்க. செம்மையா இருக்கு. அதுல இருக்கிற அந்த லிரிக்ஸ் எல்லாமே அவங்களோட நட்பை பாராட்டுற விதமா, ரஜினி கமலோட நட்பை பாராட்டுற விதமாவே அமைஞ்சிருக்கு. ஸோ அது ஒரு புது ஐடியாவே இருக்கு. ஏற்கனவே தக் லைஃப் அமரன்லாம் இந்த மாதிரி தான் ப்ரோமோலயே ஒரு ஆந்தம் கிரியேட் பண்ணியிருந்தாரு கமலஹாசன். இப்போ அதே ஸ்டைல இந்த படத்துக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துல கமல் நிச்சயமா ஒரு கேமியோ ரோல்ல வருவாரு. அப்படி இல்லைன்னா அவரோட வாய்ஸ் ஓவர் நிச்சயமா இந்த ரஜினி படத்துல இருக்கும். என்ன மாதிரி ஜானரா எடுக்க போறாங்க, காமெடி என்டர்டெய்னரா வரப்போகுதான்றதெல்லாம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல பாத்துக்கலாம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண ரெடியா இருங்க. பாய்.